ஓம் சிதார நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் சரி, நம்ம வீட்டு சொந்தக்காரங்க, நம்ம வீட்டிலேயே ஒரு நபர் எப்படி இருப்பாங்கன்னா, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களா இருந்தாலும், ஃப்ரெஷ்ஷா சொல்ற மாரி டெய்லியே சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க எப்படின்னா, ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். பிளாட்ஃபார்ம் இருக்கு. பிளாட்ஃபார்ம்ல வெள்ள, கருப்பு கலர் போயிட்டு வச்சிருப்பாங்கல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்ட்டா வெள்ளையில மட்டும் கால் வச்சுட்டே நடந்துட்டே போவாங்க. இல்ல கருப்புல மட்டும் கால் வச்சுட்டே நடந்துட்டே போவாங்க. இல்ல அ இப்போ ஒரு சிக்னல் லைட் இருக்கு. நம்ம சிக்னல்ல நிக்கிறோம் அப்டின்னா, என்ன கரெக்ட்டா அந்த சிக்னல் வரும்போது கரெக்ட்டா ஒரு டயலாக் சொல்லுவாங்க. என்ன சிக்னல்ல நின்னாலும் அதே டயலாக் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பஸ் போச்சு. அந்த பஸ்ஸ பார்த்த உடனே ஒரு ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அதையே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இல்லையா? இப்போ ஒரு விஷயத்த பார்த்த உடனே, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அது 20 தடவ, 30 தடவைன்னாலும் அதையே சொல்லுவாங்க. இப்போ ஒரு சோடா குடிக்கிறது அப்படின்னா, அந்த சோடா குடிக்கிறத பத்தி அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துருது. இப்போ உங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து சோடா குடிச்சாங்க. இல்ல எங்கேயாவது வெளியில போம்போது ஒரு பாட்டில் உடைஞ்சிருச்சுன்னா, இந்த நிகழ்வ எவ்ரி டைம் ஒரு தினமும் சரி, இல்ல அ கூட போம்போது அப்ப அத பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு அவங்க அவங்க எப்படின்னா, ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்றது, திரும்ப திரும்ப சொல்றது, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. இத தாண்டி இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அமானுஷ்யங்களை பிலீவ் பண்றவங்கள நம்புறவங்களா இருப்பாங்க. அமானுஷ்யம்னா எப்படின்னா, நான் அந்த பக்கம் வந்தேன்னா, திடீர்னு ஒரு கண்ணு மட்டும் வந்தது. அதுக்கப்புறம் நான் அத இது பண்ணல. அப்படியே வந்துட்டேன். திடீர்னு நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது, என் முன்னாடி அப்படியே ஒரு சாமி வந்து போச்சு. அப்படிலாம் தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணிக்கிறதும், நம்புறதும், அத வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு கூட நடந்தது. அப்படி சொல்லிட்டு அது 20 வருஷமா தினம் சொல்லுவாங்க. இல்ல ஒரு ஒரு நாளைக்கு 4 தடவ சொல்லுவாங்க. இல்ல ஒரு வாரத்துக்கு 10 தடவ சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சா, அவன் மயங்கி விழுந்துட்டான். அவன வந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போனேன். நான் தான் கூட்டிட்டு போனேன். நான் பக்கத்திலேயே இருந்து சரி பண்ணேன். அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆனா, எவ்ரி டைம் ரோட்ல போம்போது ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா, அந்த இன்சிடென்ட்ட உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அது 4 தடவ ஒரு நாளைக்கு ஆம்புலன்ஸ பார்த்தாலும் 4 தடவையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர். தன்னை தானே சொல்லிட்டே ரிப்பீட் மோட்ல போட்டுக்கிட்டே இருக்கிறது. அவங்க வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள, இப்படின்னா இப்படிதான். இதோடயே இருப்பாங்களே தவிர, அதோட ஜாஸ்தியா அதுலருந்து வெளில வர நினைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு தடவ கேட்கலாம், 2 தடவ கேட்கலாம். பல தடவ சொன்னதையே சொன்னா, எல்லாருக்குமே வந்து, "என்னடா இது எத்தன தடவ இந்த கதையே கேட்கறது?" அப்படின்னு சொல்றவங்களுக்கு, அதே மாதிரி ஒரு உடம்பு சரியில்லன்னா, திரும்ப திரும்ப அதே சிக்னஸ், அதே உடம்பு சரியில்லாத போகுற தன்மை. அப்படின்னா எப்படி? எப்ப பார்த்தாலும் தலைவலி, 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 தலைவலி. தலைவலிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஆனா, அது அது ரிப்பீட் அடிச்சுட்டே இருக்கும். தொண்டை வலி வந்தா தொண்டை வலி ரிப்பீட் அடிச்சுட்டே இருக்கும். அந்த மாரி ஒரு உடல் உபாதைகளும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கிறது. அதுக்கு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது மலர் மருத்துவம். இல்ல அந்த மாரி ஒரு நபர் இருந்தால், அதற்கு நீங்க குடுக்க வேண்டிய மலர் மருத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் செஸ்ட்நட். இந்த ஒயிட் செஸ்ட்நட் என்னன்னா, அவங்க இந்த அமானுஷ்யத்த நம்புறாங்க. அமானுஷ்யம் இருக்கு. அதுக்கு எல்லாமே இருக்கு. பட் பேய பார்த்தேன். இந்த இடத்துல ஒரு பேய் இருக்கு. அந்த இடத்துல இருக்கு. எனக்கு கண்ணுல அப்படியே பட்டுச்சு. அப்படின்னு அவங்க நம்புறாங்க பாருங்க. அது உண்மையோ, பொய்யோ. அத 4 தடவ சொல்றாங்க பாருங்க. அதெல்லாம் தான் உடனே என்ன சொல்வாங்க, அமாவாசை, பௌர்ணமிக்கு ஜென்ரலாவே அந்த நிலா குறுகுறதும், ஏறுறதும் இருக்கிறதுனால கொஞ்சம் மென்டலி அ நெறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் சம்டைம்ஸ் சில பேருக்கு. அது நமக்கும் மைல்டா வரும். அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இது வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அமாவாசை, பௌர்ணமி அப்ப இவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருப்பாங்க. கொஞ்சம் இவங்க இவங்க டார்ச்சர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இல்ல தன்னைத்தானே டார்ச்சர் பண்ணிக்கிறது. இதா இருக்குமோ, அதா இருக்குமோ, கற்பனையில இப்படி இப்படி, அப்படி அப்படி இப்படி அவங்க என்ன மனசுல நெனைக்கிறாங்களோ, அதுதான் அவங்க செய்வாங்க. இப்போ நீங்க உங்ககிட்ட பேசுறாங்கன்னா, அவங்க கற்பனைக்கு எட்டியது அவங்க நெனைக்கிறது கரெக்ட்டுன்னு சொன்னா தான் உங்ககிட்ட அவங்க பேசுவாங்களே. இல்லாட்டி எப்படியாவது அவங்க வந்து அதுக்குள்ளேயே வந்துருவாங்க. எந்த கான்வர்சேஷன் போனாலும். நீங்க சாதாரணமா ஒரு சினிமாவ பத்தி பேசுங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, சினிமாவ பத்தி பேசிட்டு 2வது நிமிஷம் அவங்களுடைய பிரச்சனைய பத்தி பேசாம அதாவது திரும்ப ரிப்பீட்லயே பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. அப்படி இருந்தால் திரும்ப திரும்ப ஒரே உடல் உபாதை ரிப்பீட் அடிச்சுட்டே இருக்கு அப்படின்னாலும், நீங்க குடுக்க வேண்டிய மலர் மருந்து ஒயிட் செஸ்ட்நட். இத வந்து நீங்க உங்களுக்கு முதல் தொடக்கத்துல
3 வாட்டி ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். ஒயிட் செஸ்னட்டுங்கிறது மலர் மருத்துவத்தின் வகையை சார்ந்தது. அகைன் மலர் மருத்துவம் வந்து மனதளவில் மனதை பேஸ் பண்ணி வரக்கூடிய உபாதைகளை சரி பண்ணக்கூடிய மருந்துகள் தான். இது ஹோமியோபதி கடையில் கிடைக்கும். இந்த ஒயிட் செஸ்னட்டை நீங்கள் பவர் பண்ணியும் வாங்கிக்கலாம், இல்லை டைரெக்டாக வாங்கினாலுமே ஒர்க் ஆகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சர்க்கரை பால்ஸ்ன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கிடைக்கும். அப்படி வந்துன்னா ஒரு வேளைக்கு 5-6 பால்ஸ் வாய்க்குள்ளே போட்டுட்டு உமிழ்நீரோட கரைச்சி சாப்பிட்டுடணும். இல்லை லிக்விட் ஃபார்மில் வேணும் அப்படின்னா தண்ணி கிளாஸில் ஒரு 5-6 சொட்டு விட்டுட்டு, இல்லை 2-3 சொட்டு விட்டுட்டு அதை குடிச்சுக்கணும். முதல்ல 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை குடிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட மாற்றம் தெரிய தெரிய 2 தடவை 1 தடவைன்னு அப்படியே வீன் ஆஃப் பண்ணிகிட்டே குறைச்சிட்டே வந்துடலாம். ஸோ இந்த மலர் மருத்துவம் உங்கள் சொந்தக்காரங்களையோ இல்லை உங்கள் நண்பர்களையோ யாராவது திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒயிட் செஸ்னட் மலர் மருந்து கொடுக்கலாம்.